வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி வணக்கம். இப்படி எனது நாட்டு மக்களுக்கு கூலியை குறைத்தேனா அல்லது குறைவரைக்கால் இட்டேனா, பிச்சென்று வந்தவருக்கு பின்போக சொன்னேனா அல்லது பிள்ளைப்பால் கேட்டவருக்கு கள்ளிப்பால் கொடுத்தேனா, ஆண்டவா அன்னை என்று வந்தவருக்கு இல்லை என்று சொன்னேனா? எதற்காக இந்த சோதனை? எனக்கு பிறக்கும் குழந்தை எல்லாம் இறந்தே பிறக்கின்றதே. இந்த தெலுங்கு நாட்டை ஆழ்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் ஆண்டவன் கொடுக்கவில்லையே. ஆண்டவா இப்பொழுது நான் என்ன செய்வேன்? இப்பொழுது எனது மனைவியான கோட்டை கருப்பாகி நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கின்றாள். மீண்டும் அந்த அழகமரக்கிருவியால் பிறக்கும் குழந்தையை நன்மையாக பிறக்க வேண்டும் என்று மனதார அந்த தெய்வத்தை வணங்கி வந்தேன். ஆகியினால் அது மட்டும் இல்லாமல் இந்த தெலுங்கு நாட்டிலே ஊர் மக்களும் உலக மக்களும் குறும்புப்பட்டி சேர்ந்த எனது தந்தையின் மேலான பழனிச்சாமி ஐயா அவர்கள் எனக்காக 100 செல்வத்தை வேற எழுந்துள்ளார். அன்னவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். தெற்கால தோட்டம் முத்துசாமி அண்ணன் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 50 செல்வத்தை வேற எழுந்துள்ளார். அன்னவர் குடும்பமாகப்பட்டது 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். வேலாயம்பலத்தைச் சேர்ந்த துரைசாமி ஐயா அவர்கள் எனக்காக 100 செல்வத்தை வேற எழுந்துள்ளார். அன்னவர் 100 ஆண்டு காலம் அந்த கருப்பை அருள் பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி வணக்கம். ஆகையினால் இந்த ஊர் மக்களும் உலக மக்களுமே இந்த தெலுங்கு நாட்டிலே அண்ணன் தம்பி போல் வாழ வேண்டும் என்பதற்காக, அனைவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாம் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாம் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதங்கே ஓர் பாட்டு மறியும் இல்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதங்கே ஓர் பாட்டு மறியும் இல்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலே நான் வாழுகிறேன் உங்களை நம்பி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாம் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமேனோ தம்பி உள்ள, அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமேனோ தம்பி உள்ள, அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமேனோ தம்பி உள்ளம். அன்னை என வளர்ந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னை என வளர்ந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவுமில்லை, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாம் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்று
ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகையோ காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நல்ல சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போ தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போ தீராத வாசமடா 100 ஆண்டு கால வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாம் அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக. இந்த பாடலுக்காக இவரை சேர்ந்த கிருஷ்ணமுத்து ஐயா அவர்கள் 50 செல்வத்தை வழங்கியுள்ளார். தெற்கால தோட்டம் ரத்னம் ஐயா அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். தெற்கால தோட்டம் பால்சவ் ஐயா அவர்கள் 50 செல்வத்தை வழங்கியுள்ளார். பச்சைப்பட்டி சேர்ந்த பழனிசாமி பச்சைப்பட்டி சேர்ந்த சண்முகம் குப்பத்தை சேர்ந்த கண்ணம்மா அவர்கள் 100 செல்வத்தை வழங்கியுள்ளார். பாப்பாயி சரஸ்வதி வீரப்பன் அவர்கள் 100 செல்வத்தை வழங்கியுள்ளார். தெற்கால தோட்டம் ராமசாமி ஐயா அவர்கள் 50 செல்வத்தை வழங்கியுள்ளார். நாமக்கல்லத்தை சேர்ந்த சுகந்தன் 20 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார். அன்னவர் குடும்பமாகப்பட்டது அந்த கருப்பையை நல்வெற்று 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி நன்றிகள் வணக்கம். இருந்தாலும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அரியா சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோல் கையில் விடித்து நாட்டு மக்களை சேவைகளை விசாரித்து வந்தால்தான் நாட்டு மக்கள் நலமுடன் வாழ்வார்கள். நாட்டில் நல்லதொரு மழை பெய்யும் என்பதற்காக மந்திரி அழைக்க வேண்டும், நாட்டு மக்களை சேவைகளை விசாரிக்க வேண்டும். ஆகையினால் யார் அங்கே? மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க. மங்கள மங்கள மன்னவா, மண்ணும் விண்ணும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த தெலுங்காபுரி சீமையிலே மன்னராக இருந்து மக்களை பரிவார சொல்லி தங்களை இரு கரம் குப்பி வணங்கின்றோம்னா வணங்கின்றோம். அமைச்சரே, அழகமதிக்கு அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்வீர்கள். மன்னா, என்னை அழைத்த காரணம் என்ன? கொஞ்சம் மியூசிக் பாடுங்க அண்ணே. இங்க பாருங்க, கொஞ்சம் மைக்கு வால்யூம் வைங்கண்ணே. அண்ணே மைக் செட்காரனே, மைக் செட்காரனே அண்ணே, அவங்களுக்கு வால்யூம் வச்சு மியூசிக் பாட்டு கொஞ்சம் வால்யூம் வச்சுனே. மன்னா அமைச்சரே, நான் எங்கிருந்து வருகிறேன் தெரியுமா? எங்கிருந்து வருகின்றீர்கள்? உள்ளிருந்து வருகிறேன். என்ன ஜெயிலுக்குள்ள இருந்தா? கடல்லே மீனில்லே, அந்த மீனுக்கு நம்ம எங்க போறது? சாமீனுக்கு. மன்னா, அமைச்சரே வருகிறேன் என்றால் சரி, மக்களிடத்திலே சென்று தங்களை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பது நகரத்துக்குள்ள வருகிறேன் மன்னவா. அப்படியா? மன்னவா, மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நலத்துக்கு குறை இருக்க முடியும் மன்னவா. தங்கள் ஆட்சியில் உங்கள் முன்பாக மந்திரியாக இருக்கும்போது எனக்கு இந்த குறை இருக்குமா? அமைச்சரே, தாங்கள் நலமாக இருந்தால் தான் நாட்டு மக்கள் நலன் விசாரிக்க வேண்டும் அல்லவா? உண்மை அதுதான். நீங்க புருஷ மாதிரி, நான் பொண்டாட்டி மாதிரி. அப்படியா? என்னது புருஷ மாதிரி பொண்டாட்டி மாதிரினா விளக்கா? நீங்க வந்து பொண்டாட்டி மாதிரி, நான் புருஷ மாதிரினா சரி. நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, சரி, அரமனைக்குள்ள. சரி. ஆம்பளை தான் 4 பக்கம் இருந்து சம்பாரிச்சு வந்து வீட்டுல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உண்மை. அது மாதிரி மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்து உங்களை சொல்றது, நான் வந்து புருஷ மாதிரி, நீங்க பொண்டாட்டி அது மாதிரி. போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றீர்கள். சிறசில் கண்ணை போல் இருக்க வேண்டும் மன்னவா. மிக்க மகிழ்ச்சி. கேள்விகளை ஏறமா கேளுங்கள், தாளமதில் நான் உழைக்கின்றேன் மன்னவா. அமைச்சரே, இந்த தெலுங்காபுரி நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா? நலத்துக்கு குறை இருக்க போகிறது பார்த்து நலமாக இருக்கிறார்கள் மன்னவா. மிக்க மகிழ்ச்சி. தெய்வாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் தோறும் தெய்வ பூஜைகள் சிறப்பாக நடந்து வருகிறதா? அதில் ஏதாவது குறைவா? மன்னா, யாருக்கு குறை வைத்தாலும் சரி, தெய்வத்துக்கு இந்த குறை வைக்காமல் 6 கால பூஜை மக்கள் நடத்தி வருகிறார் மன்னவா. காரணம் என்னவென்றால், கோயில்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பார்கள். குடியிருக்க கூடாது என்று சொல்கிறார்கள். சரி. கொழுந்தியா இல்லாத வீட்டில் கல்யாணமே பண்ணக்கூடாது என்று இருக்கேன். அமைச்சரே, என்னங்க எதற்காக?
கோயில் இல்லாதவள் குடியிருக்க கூடாது, குடியிருக்க கூடாது, கொழுந்தியா இல்லாத வீட்டுல கல்யாணமே பண்ணக்கூடாது. எதற்காக அமைச்சரே? மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கொழுந்தியா எழுதியா தண்ணி கிண்ணி தூக்குறது சோறுகிற ஆக்குமா. ஓ, அதான் கூறுகிறீர்களா? வேற எதுவும் சொல்லுங்க. நான் அப்படியா? அப்படி என்றால் ஆலயங்கள் தோறும் தெய்வ பூஜைகள் சிறப்பாக நடந்து தெரிவிக்கின்றீர்கள். ஆமண்ணவா அமைச்சரே, ஏனென்றால் தெய்வத்தை வழிபட்டு வந்தால்தான் நாம் நலமாக இருக்க முடியும், நாட்டு மக்கள் நலமாக இருக்க முடியும். ஆகையினால் ஆலயங்கள் தோறும் தெய்வ பூஜைகள் சிறப்பாக நடந்து தெரிவிக்கிறீர்கள். மாரியம்மன், மாரியம்மன், பகவதி அம்மன் என்று சொல்லக்கூடிய ஆலயங்கள் இருந்தாலும் தாங்கள் அணிந்திடக்கூடிய அந்த அழகர்மலையான ஆலயத்திலே 6 கால பூஜை சிறப்பாக நடந்து வருது மன்னவா. அதுல குறைபாடே இல்லை மன்னவா. மிக்க மகிழ்ச்சி. கல்வி ஞானம் பயிற்சி என்று சொல்லக்கூடிய நமது விவசாய மக்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றது. அதில் ஏதாவது குறைவா மன்னவா? அமைச்சரே, யாருக்கு குறை வைத்தாலும் விவசாயிக்கு இந்த குறை வைக்காமல் அவர் சேத்திலே கால் வைத்தால் தான் நம் போல் மக்களும் மன்னரும் சோத்திலே கை வைக்க முடியும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு ஏற்கலப்பை, விதை நெருக்கல், ஊழியத்தை கொடுத்து நம் நாட்டில் மட்டுமல்ல அனைத்து நாடுகள் விவசாயம் பெருகிவிட்டோன்னவா. கொஞ்சம் காலதாமதம் பண்ணா. காலதாமம் என்பது இருக்கக்கூடாதே. என்னன்னா அமைச்சரே, விதை கொடுத்து நெல்லை நட்டு வைங்க அப்படின்னா சரி, கல்லை நட்டு வச்சு பிளாட் 4 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு போகுது மண்ணா. அப்படியா? ஒரு மூட்டை அரிசி வந்து என்ன விலைக்கு போகுதுன்னே தெரியல. போக தண்ணி கிடைச்சிருக்க மாட்டிருக்கு, அரிசி கிடைக்காத இருக்கு. அமைச்சரே, அப்படி என்றால் எக்குறையும் இல்லை. அதிலும் குறையிலே தெரிவிக்கின்றீர்கள். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்வார்கள். 6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரம், 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல். நாட்டு மக்களும் தாகத்தை அறிந்துவிட்டு அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு செழிப்புடன் வாழ்ந்து விடுவார்களா? அதில் ஏதாவது குறைவா? எல்லாருமே குடிச்சாத்தான் ஜோறு திங்கிறேங்கிறாங்க. என்னது? தாகத்தை அறிந்து விட்டு சாதத்தை சாப்பிடலாம் குற்றம் இல்லையே. தண்ணி குடிச்சாத்தான் ஜோரே திங்கிறேங்கிறாங்க. ஆமா, எந்த தண்ணி சொல்றீங்க? குடிக்கிற தண்ணி தான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்படியா? ஆமா மண்ணா. அப்படி என்றால் அதாவது பாட்டில் கொடுத்துருக்குறோம், அவங்க பாட்டு குடிச்சிட்டு கழுவிக்கிறாங்க. என்னது? தண்ணி தான் மண்ணா. அப்படியா? ஆமா மண்ணா. அப்படி என்றால் அதில் குறையிலே தெரிவிக்கின்றீர்கள். தண்ணியிலையும் குறையில்லை, சரி, கிண்ணியிலையும் குறையில்லை. இதுதான் குறை. கிண்ணியில என்ன குறையில்லைன்னு சொன்னா, சரி, ஒரு 10 குடம் தண்ணி வருதுன்னா அந்த சொட்டு தண்ணி வருது பார்த்தீங்களா? ஆமா, அதை கிண்ணில குடிச்சு பண்ணி குடத்துல ஊற்றி வச்சுக்கிறது, சேமிச்சு வச்சுக்கிறது மன்னவா. ஓஹோ, அதான் தண்ணியிலையும் குறையில கிண்ணியிலையும் குறையில்லையே மண்ணா. அப்படி என்று சொன்னால் இந்த தெலுங்காபுரி நாட்டிலே நாட்டு மக்கள் எக்குறையும் இல்லாமல் வயிறார என்னை மனமாற மாற்றிக் கொள்கிறீர்களா? அது மட்டுமல்லவா, இத்தனையெல்லாம் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு கல்வி மிக முக்கியம் என்று சொல்வார்கள் மன்னவா. நிச்சயமாக சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்வி கற்று நம் நாட்டில் கல்வி உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒழிய தாழ்ந்து கொண்டு போவதில்லை மன்னவா. கல்வி சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது குறைபாடு இல்லை மன்னா. மிக்க மகிழ்ச்சி அமைச்சரே. இருந்தாலும் இந்த தெலுங்காபுரி நாட்டு மக்கள் அனைவருமே சீரோடும் சிறப்போடும் குறையில்லாமல் வாழ்ந்துவிட்டு வருகிறீர்கள் அல்லவா? எக்குறையுமே இல்லை, ஆனால் ஒரு குறை இருக்கிறது அமைச்சரே. குறை என்று சொன்னால் அந்த குறையை நிபந்தனை செய்வதான ஒரு மன்னரோட கடமையாகும் மன்னா. என்ன குறை? மக்களிடத்தில் குறை இல்லை மன்னவா, சரி, தங்களிடத்தில் தான் குறை இருக்கிறது. அமைச்சரே, என்ன குறை அமைச்சரே? மன்னா, உங்களுக்கோ வயதாகி கொண்டிருக்கிறது, கோட்டை கருப்பாய்க்கு வயதாகி கொண்டிருக்கிறது. தங்களுக்கு பிறகு நாட்டை ஆளுவதற்கு ஒரு வாரிசு இல்லையே என்று மக்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மன்னவா. என்ன தெரிவிக்கின்றீர்கள்? ஆமண்ணா. எனக்கு பிறகு நாட்டு தெலுங்காபுரி நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று நாட்டு மக்கள் எல்லாம் இதைத்தான் குறையாக பேசிக் கொண்டிருக்கிறார்களா? தங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று நீங்க அழுது உழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அந்த புத்திர பாக்கியம் வேண்டுமென்றால் தாங்கள் குத்திர பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அமைச்சரே, என்ன தெரிவிக்கின்றீர்கள்? புத்திர பாக்கியம் குத்திர பாக்கியம் செஞ்சாதானே உள்ள கிடைக்கும். அப்படின்னு என்ன மன்னா, ஒவ்வொரு ஆலயத்துக்கு செல்றோம், சரி, அக்கினி சீட்டி எடுக்கணும்னு வேண்டோம், ஆமா, மாவிளக்கு எடுக்கணும்னு வேண்டோம், சரி, நீங்க அளவு குத்துறேன்னு வேண்டி இருக்கிறீங்க, ஆமா, அந்த அளவு நீங்க குத்திட்டீங்கன்னா சரி, சிவ புத்திர பாக்கியம் கிடைக்கும் மன்னா. அமைச்சரே, தாங்கள் சொன்ன பிரகாரம் தெய்வ ஆலயங்களுக்கு குத்திவிட்டேன். ஆனால் இப்பொழுது எனது மனைவியான கோட்டை கருப்பாயி நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். அப்படியா? நான் வரும்பொழுது தாதிமாக அங்கு சென்று கொண்டிருந்தார்கள். குழந்தை பிறக்கும் தருவாயை போல் இருக்கிறது மன்னவா. இப்பொழுது நாங்கள் யார்கிட்ட போகணும்? யார்கிட்ட போகணும்? மருத்துவ பெண்மணி போய் பிரசவ குழந்தை பிறக்கும் தருவாயில் இருக்கிறது அல்லவா? பெண்மணி கிட்டலாம் போனால் காசு கேட்குறாங்க. பின்ன யார்கிட்ட போறீங்க? அவங்கள்ட்ட எல்லாம் போகக்கூடாது. சரி, அதுவும் 16 வயசு 21 வயசு பிள்ளைகிட்ட போயிட்டா நம்ம வேதனையாத்தான் கிடக்கணும். அமைச்சரே, மருத்துவ பெண் என்று சொன்னேன். கிளவிட்டு தான் நான் போக போறேன். மருத்துவ அழைத்து வந்து என்னென்று சீக்கிரமாக பார்த்து மூதாடிட்டு போயிட்டோம்னு வச்சுங்களேன். அப்படியா? அவங்க தான் சரியா மருத்துவம் பார்ப்பாங்க. காரணம் என்னன்னா, இப்போ வகுத்த வலிக்குன்னு சொல்லி இப்போ ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டால் போதும். சரி, சுகப்பிரசவம் எங்கே கிடையாது, எல்லாம் கத்தி பிரசவம் தான். அப்படியா? அதனால சுகப்பிரசவம் பார்க்குற யாருன்னா மருத்துவம் பார்க்குற பெண்மணி தான். அது நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, மருத்துவ பாட்டி. ஆமா, அந்த பாட்டி எல்லாம் மருத்துவம் பார்ப்பாங்க. சரி, நான் பாட்டி கிட்ட போய், சரி, மன்னர் மகாராணிக்கு நேரமாக கர்ப்பிணியா இருக்கிறாங்க, ஆமா, குழந்தை பிறக்க நேரம் ஆகி போச்சு, சரி, நீங்க தான் பார்த்து சொல்லணும்னு அவங்கள பார்த்து சொல்றேன் மன்னவா. சீக்கிரமாக சென்று பார்த்து அழைத்து வாருங்கள். மைக்கு ஒன்று தூக்கிட்டு போயிருங்க. அப்படியா? ஆமா மன்னா.
10 டீ 10 டீயா வந்தது காப்பி அருமையான காப்பி பால் காப்பி வந்துச்சு அப்புறம் 10 டீ பாட்டி ஓயா பாட்டி ஐயோ அம்மா அப்பா கிளை முத மருத்துவம் பாருன்னா ஐயோன்னு ஒப்பேரி வைக்குது ஏய் என்னால உடம்புக்கு சரியில்லடா ஒரு 4 நாளா. பாட்டி என்ன பாட்டி சொல்ற உடல்நிலை சரியில்லை. உன்னைய நம்பித்தானே வந்து ஜின்னு ஊத்தி படுத்திருக்க வேண்டியதானே. சரி பாட்டி உடம்பு சரியில்லைனா ஜின்னு ஊத்தி படு. சரி நோவாஜின் அனாஜின் மாத்திரையாவது ஓட்டியா இல்லையா? வாங்கி தந்தியா இல்லையா? அங்க வச்சிருக்கிற பாட்டி போட்டுக்க பாட்டி. சரி போட்டுக்கிறேன். நீ யாரா நீ? இந்த மன்னர் இருக்கார்ல கோட்டை பெருமாள் மன்னர் செத்து போயிட்டாரா? ஐயோ அவர் உயிரோடு இருக்கிறார். நீ வேற வாய வச்சு சிவனேன்னு கடை. சரி கோபப்படாத. அவருக்கு நான் மந்திரி வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா?